ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மேகி இல்லைனா எந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸும் எடுத்துக்கலாம். அதுவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஸ்டார்ட்டரும் ஒரு மஞ்சூரியனும் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு பேக்கெட் மேகி, 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு ஆனியனு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான் தேவை. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்மேஷரு. ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். இதை நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு வைப்போம்ல, அப்போ உருளைக்கிழங்க வேக வச்சுட்டா ஈவினிங் டயத்தில் சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த மஞ்சூரியனு. இதை நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்மேஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஸ்மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வச்சு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கோன்னா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் அளவாக தான் இதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன், அதனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மேகி மசாலா இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கொடுக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ பொரிக்க வேண்டியதான். எண்ணெயில் ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ பொரிக்க போகிறேன். பொரிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ எண்ணெயில் போட்டுட்டேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவுட்ரு வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்கு. ஒரு அட்டகாசமான மேகி நூடுல்ஸை வச்சு ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போது மஞ்சூரியனுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்லிடுறேன். அந்த க்யூபாக ஒரு ஆனியன் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குடமிளகா, நான் பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன், குடமிளகா இருந்தால் அது எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கோம்ல மஞ்சூரியன், அதையும் எடுத்துக்கலாம். இந்த மேகி பொரித்து வச்சுருக்கதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் சோயா சாஸு, அப்புறம் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே எண்ணெய் பொரிச்சிருந்தோம்ல, அந்த எண்ணெயே கொஞ்சமாக கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டை போட்டு வதக்கிட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பஜ்ஜி மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் குடமிளகா இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை, அதனால நான் பஜ்ஜி மிளகா போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்குனிங்கன்னா போதும். ஆனியன்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி அதில் விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது எப்போ நம்ம சர்வ் பண்ணுறோமோ அப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி அந்த பொரிச்சதை போட்டால் போதும். இந்த சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பொரிச்சு வச்ச மஞ்சூரியன் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இப்போ அட்டகாசமான மேகியும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு மஞ்சூரியன் செய்து காமிச்சிருக்கேன். இது சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you.